வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் நேற்று இரவோடு இரவாக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. அவரது உடல்நிலையில் பிரச்சனையா அல்லது அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் இருந்து தப்பிப்பதற்காக இந்த திட்டத்தை போட்டுள்ளாரா? கடந்த 3 வாரங்களாகவே அமலாக்கத்துறை அதிகாரிகளும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களிடம் வீட்டில் சோதனைகள் நடத்தி வரக்கூடிய நிலையில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி, முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் இவர்களை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களது பெயர் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அதிலிருந்து பாதுகாப்பான சூழலில் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நாடகத்தை அரங்கேறியிருக்கிறாரா? இதனால் அவர் செய்த ஊழல்களை அழிப்பதற்கான மறுபக்கம் ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இன்னும் 2 ஆண்டுகள் தான் இருக்கிறது சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு. இதில் உள்ளாட்சி தேர்தல் டிசம்பர் மாதத்தில் வரவுள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. உட்கட்சி மோதல் மட்டுமல்ல, தற்பொழுது தொண்டர்களுக்கிடையே மிக மோசமான பெயர் கொண்ட எடப்பாடி அவர்கள் இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் உடல்நிலையை கருத்தில் கொண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் எடப்பாடி பழனிசாமியின் பெயர் கெட்டுப்போகாமல் இருப்பதற்கான ஒரு யுக்தியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே அவருக்கு முதுகு தண்டில் அதிக அளவு வலி இருப்பதன் காரணமாக அவரால் 1 மணி நேரத்திற்கு மேலாக நின்று பேச முடியாத சூழலும் அதிக அளவு டிராவல் செய்ய முடியாத சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அவர் எந்த ஒரு பயணத்தையும் அதிக அளவு மேற்கொள்வது கிடையாது. மேடைகளிலும் அவர் அதிக அளவு பேசுவதும் கிடையாது. தற்பொழுது இதை வைத்துக்கொண்டுதான் அப்பல்லோ மருத்துவமனையில் ஓய்வெடுப்பதற்காக தங்கியிருப்பதாக சில அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. ஆனால் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது அமலாக்கத்துறை அதிகாரிகளது பிடியிலிருந்து தப்பிப்பதற்கும் சிறையிலிருந்து தப்பிப்பதற்கும் பாஜகவின் நெருக்கடியிலிருந்து தப்பிப்பதற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட மாஸ்டர் திட்டம்தான் என்று தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுவதை பற்றி உங்களது கருத்துக்களையும் 2026 பன்னீர்செல்வம் தலைமையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைய வேண்டும் என்று பாஜகவின் நிர்வாகிகள் கூறியிருப்பது அவர்களது சுயநலமா அல்லது திமுகவை வீழ்த்த வேண்டும், அதிமுகவுடன் ஒன்றாக இணைந்தால்தான் எதிர்காலத்தில் பாஜக அதிக அளவு வெற்றியை பெற முடியும் என்று பாஜக நினைக்கிறதா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.